சராசரத்தை படைத்த தெய்வமே சோதரம் 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 சோதரம். எங்களை ஆளுகை செய்கிறவரே சோதரம், எங்களை ஆளுகை பண்ணுகிறவரே சோதரம், எங்களை ஆளுகை பண்ணுகிறவரே அப்பா உமக்கு சோதரப்பா, உமக்கு சோதரப்பா, உமக்கு சோதரப்பா, உமக்கு சோதரப்பா. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Glory to the Lord, hallelujah, 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 hallelujah. நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். சோதரம் 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 சோதரப்பா, சோதரம் 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 ராஜாவே சோதரம் 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 சோதரம். எங்கள் ஆண்டவரே உமக்கு சோதரம் 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 சோதரம்.
நாடி தேடும் மனிதர். அல்லேலூயா. கொண்டாடுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மை மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மை மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தனை நாங்கள் கொள்வோம்.
மறவேன், ஒரு நாளும் உம்மை பிரியும், ஒரு நாளும் உம்மை நான் மறவேன். என் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நான் உண்மையே நினைப்பேன். எல்லாரும் கண்களை வைத்து சொல்லுவோம், வாயிலை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறேன்ப்பா, உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறேன், உங்களையே நம்பிட்டு இருக்கிறேன்ப்பா, உங்களையே நம்பிட்டு இருக்கிறேன்ப்பா, உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை மறவேன் அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கே வாழ்பவன் யார்? உமேற்பவன் யார்?
தங்கி இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பார். ஆக சத்தியத்திலே நடக்கிறவர், சத்தியத்தை பேசுகிறவர், தூய்மையாய் தன்னை காத்துக் கொள்கிறவர் கர்த்தருடைய ஆலயத்திலே இருப்பார். கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்திலே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரகாரங்களிலே அவர் வாசமாய் இருப்பார். கர்த்தருடைய பிரகாரங்களில் அவர் ஆசீர்வாதமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிறார். கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறார். இருதயத்தில் தூய்மையாய் இருக்கிறவர், தூய்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், பரிசுத்தமாய் வாழ்கிறவர் கர்த்தரை தேடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற இருதயத்தை தெய்வம் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவாராக. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. ஆவிகள் நீதிமான்களின் சபையிலே இருப்பதில்லை, நிலை நிற்பதில்லை. கர்த்தருடைய சபை விட்டு ஓடி போவார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எழுந்து போய்விடுவார்கள். கர்த்தருடைய சபைக்கு வரும்போது அவர்கள் சாக்கு போக்குகளை சொல்லி அவர்கள் விலகி போவார்கள். பாவம் உள்ளே இருந்தால் அத்தனையும் நடக்கும். பரிசுத்தம் இருந்தால் கர்த்தரை தேடுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவாலயத்துக்கு வர முடியாது. ஹல்லேலூயா. தேவாலயத்தில் நிலை நிற்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை பாவம் செய்திருந்தாலும் கூட பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். நான் இனி பாவம் செய்யாமல் இருப்பேன். இனி ஒரு நாள் நான் தீய காரியங்களுக்கு உடன்பட மாட்டேன். என் தேவனோடு கூட நான் வாழுவேன். அவரோடு கூட இருப்பேன். அவரையே நான் தரிசிப்பேன் என்கிற எண்ணமும் சிந்தையும் மேலோக்கி நிற்கும். ஹல்லேலூயா. அவர்களுடைய கிருபைகளை தேவன் நம்ம எல்லாருக்கும் தருபடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரா. ஆண்டவரை சொன்னது முழங்கால் படி, முடியாதவர்கள் முடிந்தவர்கள் முழங்கால் படி ஆண்டவரை நோக்கிப்பார். ஆண்டவர் சொன்ன எனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு ஆலயத்தை ஒரு விசாலமான ஒரு நிலையில் ஏற்படுத்தி ஆண்டவர் நமக்கு அதை வாழ்க்கை செய்யும். அதை கைகூடி வர செய்யும். அதனுடைய கரத்தில் ஒவ்வொரு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரப்பா சோதரம் 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 சோதரம். வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாடுகளை முறிக்கிறவர். ஆமென். எங்கெல்லாம் மறைவாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒளிப்படத்தில் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். அவனுடைய திருச்சபைக்கு கர்த்தர் அனுப்பி வைக்க வேண்டும். சமீபத்தில் இருந்து மட்டுமல்ல, தூரத்தில் இருந்து கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து அவருடைய ஜனங்களை மட்டுமல்ல ஆசீர்வாதங்களையும் தேவன் அனுப்பி தருவார். சாலமோனுக்கு வெகுமானங்களை எல்லா தேசங்களில் இருந்து ஜனங்கள் அண்டை தேசங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியான ஆசீர்வாதங்கள் இந்த ஊழியத்துக்கு தேவன் கொடுக்கும்படி, பண தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தரால் நமக்கு நடக்கும். கர்த்தரால் நமக்கு கைகூடி வரணும். கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஒத்தாசை வரணும். கர்த்தரிடத்திலிருந்து அந்த உதவி வரணும். கர்த்தரிடத்திலிருந்து அந்த நன்மை வரணும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்கள் தேவனால எங்களுக்கு கைகூடி வருவதாக, எங்கள் தேவனால எங்களுக்கு கைகூடி வருவதாக, எங்கள் தேவனால எங்களுக்கு கைகூடி வருவதாக, எங்கள் தேவனால எங்களுக்கு கைகூடி வருவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுகிறோம். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். எங்கள் தேவனால எங்களுக்கு கைகூடி வரட்டும். 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 இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நாங்கள் அதை சுதந்தரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அதை சுதந்தரிக்கிறோம்.
இப்பொழுதே நாங்கள் அதை சுதந்தரிக்கிறோம். இப்பொழுதே எங்கள் தேவனால் அதை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். இப்பொழுதே எங்கள் தேவனால் அதை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். இப்பொழுதே எங்கள் தேவனால் அதை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். ஓ thank you Lord. கர்த்தருக்கு வாய்க்க பண்ணுங்கப்பா. கர்த்தருக்கு கைகூடி வர பண்ணுங்கப்பா. கர்த்தருக்கு அந்த நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்தினால நாங்கள் அதை பெற்றுக் கொள்கிறோம். உம்முடைய நாமத்தினால அதை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். உம்முடைய நாமத்தினால அதை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். உம்முடைய நாமத்தினால அதை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக் கொள்கிறோம். लेके वो लेके आ रहे थे उम्र की डाल लेने लगे मेरे यहाँ के पास उम्र की डाल मेरे खादी के पास उम्र की डाल मेरे नाम के पास उम्र की डाल लेने गुरुद्वारे के पास तेरे केशवान तेरे केशवान तेरे केशवान तेरे केशवान நிறையங்களின் நேசமான நிறையங்களின் நேசமான தன்னுடைய சம்பந்தத்தில் வைத்து தக்கதும் நமக்கு அவர் முன்குறித்திருக்கிற அந்த இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை செய்யும். ஆண்டவர் அதை நமக்கு வாய்ப்பு பண்ண முடியாது. அவருடைய சமூகத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரி சோதரம் தேவத்தை சோமன் வாங்கிக்கிறா சொல்றோம். ஆண்டவரே Hallelujah, 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 hallelujah,
முக்கியமானது நம்முடைய ரட்சிப்பை நாம் ரட்சிப்பை காத்துக் கொள்வது என்பது போராட்டம் தான். அதனால்தான் தேவ மனிதர்கள் சொன்னார்கள், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். வாழ்வியல் ஒரு போராட்டம், அதுவும் பரிசுத்தமாய் வாழ்வது பெரிய போராட்டம், அதுவும் சாட்சியோடு கூட வாழ்வது அதைவிட பெரிய போராட்டம். எப்படி வேணாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்கிற நிலை உலகத்திலே அதிகமாக இருக்கிறது. குடும்பத்திலே மனைவி பிள்ளைகளோடு, மருமக்கள் பேர பிள்ளைகளோடு விசுவாசத்தை காத்துக் கொள்வது என்பது பயங்கரமான போராட்டம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் விசுவாசத்தை அழிக்க, உன்னுடைய பரிசுத்த வாழ்வை கெடுக்க யார் வேண்டுமானாலும் எழுப்பலாம். ஆனால் உன் விசுவாச வாழ்வுக்கு உத்தரவாதம் நீதான். உன் ரட்சிப்பை நீதான் காத்துக்கொள்ள. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வாறுபட்டாலும் உன் விசுவாச வாழ்வை காத்துக்கொள்ள. சாதாரணமாக உன் விசுவாசத்தை எல்லாரும் நகைத்து பூஷிப்பார்கள். விசுவாச வாழ்வு மற்றவர்கள் பூஷிப்பார்கள். என்ன பெரிய விசுவாசம், என்ன பெரிய பரிசுத்தம், என்ன பெரிய ஜபம். கூட இருக்கிறவர்கள் கூட ஏன் ரத்தங்கள் கூட உன்னை வேதனைப்படுது. என்ன பெருசா ஜபம் பண்ணி, என்ன பெருசா நீ கழிக்க போறோம். விசுவாச வாழ்வு அப்படியெல்லாம் பாதிப்பை ஏற்படும், பாதிப்புக்குள்ளாக மாறும். எல்லாருக்கும் வந்ததுதான். இயேசு கிறிஸ்துவுக்கு வராதது ஒன்றும் இல்லையே. குடும்பத்தினர், அவரை தெரிந்தவர்கள், அந்த ஊர் மக்கள், அந்த இன மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அந்த இனம் தானே, இந்த யூத இனம் தானே சிலுவையில் அடைந்தது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த பாடு இருந்தால் பட்ட மரத்துக்கு எத்தனை அதிகம் என்று சொன்னார். நம்ம வாழ்க்கையிலும் இருக்கும். அவைகள் மத்தியில தேவன் கொடுத்த விலையேற பெற்றார். ரட்சிப்பை காத்துக்கொள்ளும். தேவன் நம்ம எல்லாருக்கும் திரும்ப தரணும். ஊழியக்காரன் எனக்கு முதல் கொண்டு வருகிற ஒவ்வொருவருக்கும் திருமைகளை தேவன் தர வேண்டும். மாத்திரம் அல்ல, பாதுகாப்பு நமக்கு முக்கியம். நமக்கு விரோதமாக எவ்வளோ பேர் எழுப்பலாம். ஆனால் தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். எல்லாரும் ஜோம் பண்ணணும். மாத்திரம் அல்ல, உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பணம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும். பொருளாதாரத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சமூகத்தில் வைத்து அவன் சோதரும் நமக்கு தேவன் ரட்சிப்பை காத்துக் கொள்கிற கிருபையும் பாதுகாப்பான ஒரு வாழ்வியலையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கும்படி தேவரை ஜோம் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணுவோம். சோதரப்பா ஆண்டவரே ரட்சிப்பை நாம் இழந்துவார்
வேண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாமே மாயைடா, மயக்கிடும் சூழ்ச்சிடா, மனதை மடமையாக்கும் அதியற்ற செயல்டா. எல்லாமே மாயைடா, மயக்கிடும் சூழ்ச்சிடா, மனதை மடமையாக்கும் அதியற்ற செயல்டா. உலக ஞானமோ உலகத்தோடு முடிந்து போகும், தேவ ஞானமோ தேவனிடம் கொண்டு செல்லும். உலக ஞானமோ உலகத்தோடு முடிந்து போகும், தேவ ஞானமோ தேவனிடம் கொண்டு செல்லும். மாயை நம்பாயே, ஒரு நாள் உன்னை மாற்றும். மாயை நம்பாயே, ஒரு நாள் உன்னை மாற்றும். இயேசுவை நம்பிக்கா நித்தியமாய் வாழ்வார். இயேசுவை நம்பிக்கா நித்தியமாய் வாழ்வார். எல்லாமே மாயைடா, மயக்கிடும் சூழ்ச்சிடா, மனதை மடமையாக்கும் அதியற்ற செயல்டா. எல்லாமே மாயைடா, மயக்கிடும் சூழ்ச்சிடா, மனதை மடமையாக்கும் அதியற்ற செயல்டா. செய்யாதே செய்யாதே பாவங்களை செய்யாதே, பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோகம் செல்வாயே. செய்யாதே செய்யாதே பாவங்களை செய்யாதே, பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோகம் செல்வாயே. காணல் நீரான காட்சிகளை மாறாதே, காணல் நீரான காட்சிகளை மாறாதே. என்றும் அழியாத நித்தியத்தை இழப்பாயே, என்றும் அழியாத நித்தியத்தை இழப்பாயே. எல்லாமே மாயைடா, மயக்கிடும் சூழ்ச்சிடா, மனதை மடமையாக்கும் அதியற்ற செயல்டா. எல்லாமே மாயைடா, மயக்கிடும் காட்சிடா, மனதை மடமையாக்கும் அதியற்ற செயல்டா. எதிலும் திருப்தி இல்லை, எல்லாவற்றிலும் முடிவு இல்லை. எதிலும் திருப்தி இல்லை, எல்லாவற்றிலும் முடிவு இல்லை. எதையோ தேடுகிறாய் நிம்மதி இல்லை, எதையோ தேடுகிறாய் நிம்மதி இல்லை. எதிலும் திருப்தி இல்லை, எல்லாவற்றிலும் முடிவு இல்லை. எதையோ தேடுகிறாய் நிம்மதி இல்லை. எல்லாமே மாயைடா, மனதை மடமையாக்கும் அதியற்ற செயல்டா. எல்லாமே மாயைடா, மயக்கிடும் காட்சிடா, மனதை மடமையாக்கும் அதியற்ற செயல்டா. சூரியனுக்கு கீழே நடப்பதெல்லாம் மாயைடா, எல்லாமே மாயைடா, மயக்கிடும் காட்சிடா. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படிச்சு அந்த திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபம் முழங்கால் படிக்க முடிந்தவர்கள் முழங்கால் படிக்க. ஒவ்வொரு நிகழ்வுகளும் சவால் நிறைந்தது. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளே மாறுவது என்பது சவாலோடு தான் வாழ்வது, சாதாரணமானதல்ல. ஒரு இந்த குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே கடந்து வருவது என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. எல்லா நிகழ்வுகளும் கலந்து கொள்கிறோம், யாவரோடும் பேசுகிறோம், போகிறோம், வருகிறோம். அப்பொழுது மற்றவர்கள் நம்மை கிரிட்டிசைஸ் பண்ணுகிற விஷயங்கள் ஏராளமாக இருக்கும். அவைகள் மத்தியிலேயும் ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறோம். உனக்கு கொஞ்ச பலன்
என் நாமத்தை என்ன பண்ணல, மறுதலிக்கலன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படி என்னுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நாளை முழங்கால் படித்து சகோதரி சாந்தி அவர்களுக்காக நாம் கர்த்தரிடத்தில் சோபணும். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வேன். சகோதரி ஆரம்ப காலங்களிலே ஆண்டவரை அறியாமல் இருந்திருந்தாலும் இந்த நாட்களில் ஆண்டவரை பற்றி கொண்டு சகோதரி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும். மகன் மாறன் அவர்களை கர்த்தர் ரட்சிக்க, மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க, சகோதரியுடைய 2 பெண் பிள்ளைகளையும், மூத்த மகள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறார், சின்ன மகள் ஆண்டவரை அறிய வேண்டும், கணவர் ஆண்டவரை அறிய வேண்டும். அவருடைய காலங்களிலேயே பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எல்லா சகோதரிக்காக, எல்லா சகோதரிக்காக சோப்படும். ஆண்டவரே, சகோதரி சாந்தி அவர்களுடைய கரங்களிலே தருகிறோம். இப்பொழுது அவர்கள் மேலுடைய ஆளுகை வரட்டும், இப்பொழுது அவர்கள் மேலுடைய பிரச்சனை வரட்டும், இப்பொழுது அவர்களை கர்த்தர் தொடுவீராக, அவர்களை கர்த்தர் தைரியப்படுத்துவீராக, கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக, கர்த்தர் அவர்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக. அவர்களை வேதனைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற காரியங்கள் அகன்று போவதாக. மனமடிவாக்குகிற காரியங்கள் அகன்று போவதாக. அவர்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொடுவீராக. கர்த்தர் தாமே உம்முடைய மகளை நிலைநிறுத்தும். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தை நடந்து கொள்ளட்டும். அவர்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும். அவர்களை பற்றி யாராயிலும் வாயை எதிராய் திறந்தால் அந்த வாய்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபம் பண்ணுகிறேன். மகளை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து அவர்கள் கர்ப்பப்பிறப்பாக இருக்கிறவர்களை ரட்சித்து அவர்கள் ரத்த சம்பந்தமான அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவர்களோடு சேர்ந்து அவர்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிப்பார்கள். சகோதரி இருக்கிற அந்த வீட்டில் உங்களுடைய மகிமை இருப்பதாக, உங்களுடைய பிரசன்னம் இருப்பதாக, உங்களுடைய வல்லமை இருப்பதாக. அவர்களை தேவைப்படுத்துகிற, பயமுறுத்துகிற எல்லா ஆவிகளும் அகன்று போவதாக. அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வருவதாக. அந்த வீட்டுக்குள்ளே வெளிச்சம் உண்டாவதாக. இருள் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும். இயேசுவின் ரத்தம் செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிற புத்தகம் பிரசங்கி. பிரசங்கி இதை எழுதியவர் பிரசங்கி. அல்லேலூயா. யார் அந்த பிரசங்கி? நிறைய விஷயங்களை தங்கள் அனுபவத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். வாழ்வியல்ல சில பேருக்கு சில ஆலோசனைகளை சொன்னா பிடிக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், படிப்பறிவு அப்புறம் பட்டறிவுன்னு சொல்லியிருக்கேன். படிப்பறிவு என்பது இந்த இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்க பத்திய பசங்க, அவங்களாம் படிக்கிறாங்க. கார் எப்படி வடிவமைப்பது, கார் இன்ஜின் எப்படி செயல்படுறது, எப்படி ரிப்பேர் பண்றது, இதெல்லாம் படிக்கிறாங்க. ஆனா படிச்சுட்டு யாருக்கு கீழே போய் வேலை செய்யலாம் தெரியுமா? இவன் நல்லா படிச்சிருப்பான், படிச்சுட்டு யாருக்கு கீழே போய் ட்ரைனிங்கே போவான்னா பட்டறிவினால் அறிவுடையவனிடத்துல தான் கீழே போய் படிச்சிருப்பான். இவன் டேப்பு பிடிச்சாலும் இருப்பான், இது எத்தனை இன்ச்சுன்னு சொல்லி அவன் பார்த்த உடனே சொல்லிடுவான், இது இத்தனை இன்ச்சு அப்படின்னு சொல்லி.
படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன வித்தியாசம்னா இதான் வித்தியாசம். படிக்காதவன் செய்த காரியங்களை இவன் போய் படிக்கிறான். அதான் படிப்பு. படிப்புனா என்னது? படிப்புனா என்னதுன்னா, இவனுக்கு படிப்பே ஏதாவது தூக்கி கூட போட்டாங்க ஸ்கூல்ல, அவன் போய் ஒண்ணு உருவாக்குறான் பாரு. அதான் யாருக்கு படிக்கிறது? இவன் போய் படிச்சு டிகிரி வாங்கி கிராஜுவேட் ஆகும். எல்லாமே அப்படிதான். ஏரோப்ளேன் முதற்கொண்டு அப்படித்தான், கம்ப்யூட்டர் முதற்கொண்டு அப்படித்தான். எல்லாமே யார் உருவாக்குறதுன்னு போய் பார்த்தீங்கன்னா யாரு? இதான் நிதர்சனமான உண்மை. ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி, நான் உண்மை. அல்லேலூயா. விவசாயத்துறையில படிப்பு இருக்கா? விவசாயம் பண்ணதுக்கு எவன் படிச்சுட்டு வந்து விவசாயம் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. இதே மாதிரிதான் எல்லாமே, எல்லா கண்டுபிடிப்புகளுமே. இப்போ பிராக்டிக்கலா தன் வாழ்க்கையில நடந்தவைகளை இதுல எழுதியிருக்கார். வாழ்க்கையில ஏற்படுகிற வழிகளை எழுதியிருக்கிறார். வாழ்க்கையில ஏற்படுகிற டவுனை எழுதியிருக்கிறாரு. வாழ்க்கையில ஏற்படுகிற அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில சொல்லிட்டாரு, சூரியனுக்கு கீழே எல்லாமே. அப்ப சூரியனுக்கு மேல அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அதை யோசிக்கணும். அது சொல்லல, அதை யோசிக்கணும். சூரியன் என்பது நம் பூமியையும் வானத்தையும் பிரிக்கிற ஒரு காரியமாக தான் அவர் பதிவிடுற. சூரியனுக்கு அங்கிட்டு போனது கிடையாது. சூரியன் கிட்டே போல யாரும். அல்லேலூயா. சந்திரனுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. அது கூட சரியானது தெரியும். சந்திரன்ல கால் வச்சது கூட இப்ப சொல்றான் அது சும்மா அப்படின்னு. அதிக ஆராய்ச்சி பண்ணாம அவன் போனானா இல்லையான்றது அப்படின்னு. இப்போ சூரியன் கிட்ட போக முடியுமா? அது கண்ணாட்டு போக முடியுமா? அப்போ சூரியனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே மாயை. மாயையும் மனசுக்கு சஞ்சலம். மாயை மனதுக்கு சஞ்சலம். சூரியனுக்கு கீழே மாயை, சூரியனுக்கு கீழே மாயை தான் அந்த வேதம், இந்த பிரசங்கி புத்தகத்திலே நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கணும். இந்த உலகத்தினுடைய வாழ்வியல் மாயை, உறவுகள் மாயை. கவனிக்கணும். நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மாயை, கட்டுகிற வீடு மாயை, நாம் வாங்குகிற கார் முதற்கொண்டு மாயை, நாம் பேசுகிற வார்த்தை மாயை, நம்முடைய சரீரத்தின் அமைப்பு ஒரு மாயை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு இளம் வயதில் அழகாக இருக்கிற ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ, அதுவும் முதல் வயதில் அவர்கள் வெளிவிடப்பட்டு போகிறார்கள், அழகு கற்று போகிறார்கள். எல்லாமே மாயையானது. ஆனால் ரொம்ப டேஞ்சரானது, மயக்கக்கூடியது. அல்லேலூயா. கண்கள் இச்சை, கண்களின் காட்சிகளில மதிமயங்கி போகிறோம். இந்த உலக வாழ்வியல்ல தேவன் நமக்கு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார். ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். முழு பைபிளுடைய முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா இந்த வார்த்தை மட்டும்தான். பிரசங்கில எல்லாமே சரி கிடையாது, எல்லாம் மாய, எல்லாம் நம்மளுக்கு போகக்கூடாது, போகக்கூடியது தான். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்லி வச்சிருக்கிறார். இத சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நம்ம
பிள்ளைங்க கூட அறிவுரை சொல்ல கேட்க மாட்டாங்க. சர்ச்சில் ஒரு பிள்ளைங்க ஒரு பாஸ்டர் நிலைன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. கேட்டது கேட்கலாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இல்லையா? ஆனா இந்த மனிதன் இந்த அருமையான சாலமும் ஒரு நல்ல ஆலோசனை தந்திருக்கிறார். இந்த அவருடைய வாழ்வியலுடைய சாராம்சம் சொல்லலாம். ஒரே ஒரு வார்த்தை வசனம் 9:9. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்கள். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்கள். அப்போ சூரியனுக்கு கீழே மனிதன் வாழ்கிற நாட்கள் சொல்லுங்க, மாயையான நாட்கள். இந்த நாட்கள்ல நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுதான். வேற எதுவுமே இல்லடா அப்படின்ட்டு. இந்த உலக வாழ்க்கையில மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லை. அவனுக்கு ஏற்ற துணை என்பதை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த துணையோடு நாம் உயிரோடு இருக்கிற வரை, இல்லை என்றால் தேவன் நமக்கு கொடுத்த துணை உயிரோடு இருக்கிற வரை, அந்த துணையோடு மட்டும், அந்த துணைவரோடு மட்டும் அல்லேலூயா என்ன பண்ணணும்? மாயையான இந்த நாட்களில் நீ நேசிக்கிற அந்த துணையோடு, அந்த மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை வாழு வாழு. இது இல்லாமல் வேற ஒரு நன்மை இந்த பூமியில இல்லை, பங்கு இல்லை. இதுதான் பங்கு. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லு அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், பிள்ளைகள் வளருகிறார்கள், அவர்களுக்கு திருமணம் நடந்து விடுகிறது, அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அதெல்லாம் போய் ஒருவேளை கர்த்தர் நமக்கு கொடுத்த துணை இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் எடுத்துக்கொண்டால், நாம் தேவனோடு கூட வாழ்ந்து நம்முடைய ஜீவிய காலங்களை கடந்து போய்விட வேண்டும். அல்லேலூயா. அதே நேரத்தில் தேவன் அந்த துணையை இந்த பூமியில தந்திருந்தால், அந்த துணையோடு கூட அந்த ஜீவிய நாட்களை நாம் கடந்து போக வேண்டும். இந்த பலன் இல்லாமல், நன்மை இல்லாமல் வேறொரு நன்மை இந்த பூமியில இல்லவே இல்லை என்கிறதை சத்தியமாக நமக்கு இவர் எழுதி கொடுத்து போயிருக்கிறார். நமக்கு வீடு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், நமக்கு தெரியும். அருமையான தாயார் பெருமாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொத்துக்களை சேர்த்து தன் பிள்ளைகளுக்கு செய்தார். ஆனால் இன்றைக்கு எப்போ சாவ அப்படின்னு எதிர்பார்க்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சபைக்கு வருகிற ஒரு அம்மா பேபி அழுது, அது கொஞ்சம் பென்ஷன் வருது, அந்த பென்ஷன் வாங்கி சாப்பிட்டு அந்த பென்ஷன் கொடுக்கலன்னு சொல்லி சீக்கிரம் செத்து கொஞ்சம் எதுக்கு உயிராருன்னு போட்டு பயங்கரமா கொள்ள. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. ஒரு தாய் இல்லையென்றால் ஒரு மாமியார் கவனிக்க வேண்டும். அவர்களுடைய வயோதிப காலத்துல, முடியாத காலத்துல அவர்களுக்கு ஒரு டம்ளர் காஃபி, ஒரு டீ, இல்ல ஒரு 2 இட்லி
கொடுக்க கூட மனமில்லாத பிள்ளைகள். இதுக்கும் அவங்க எந்த 5 பைசாவும் கேட்கல, காசு கேட்கல. இன்னும் 10 ரூபாய் கூட வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு தாய் இருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி அவர்களை கவனிப்பார்கள் இந்த உலகத்தில் என்று யோசித்து பார்த்தா பயமா இருக்கு. இன்றைக்கு இருக்கிற எல்லாருமே, எல்லா பிள்ளைகளுமே சுயநலவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு தாய் அப்படி நினைப்பாளா? ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்காக மெனக்கெட்டு நேரம் எடுத்து தனக்கு விளைவினம் இருந்தாலும் பார்த்து அந்த பிள்ளையை வளர்த்து எடுத்து படிக்க வைத்து எல்லாத்தையும் உருவாக்குகிற ஒரு தாய் விளைவினப்படும் போது அந்த பிள்ளைகள் கவனிக்காம போகிறார்களே, இது எவ்வளவு பெரிய மாயை! யோசித்து பார்க்க வேண்டும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், முதல் வயதானாலும் கூட அந்த ஒரு பெண்ணுக்கு அந்த கணவன் தான் ஆறுதல், அந்த கணவனுக்கு அந்த பெண் தான் மனைவி தான். இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மறந்துடக்கூடாது. முதல் வயதில் ஒருவேளை அந்த பெண் அந்த தாய் ஸ்தானத்தில், மாமியார் ஸ்தானத்தில் இருக்கிற பெண் உயிரோடு இருந்தால் உழைத்துக் கொள்வார். ஆனால் அவள் மறித்து போனால் கணவன் தான் போதும். உனக்கு 10 பிள்ளைங்க கூட பார்க்கவே மாட்டார். 10 இடத்துல நீ 10 மாதிரி 10 அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாங்க. அங்க நீ அங்க 2 நாள் இரு, இங்க 2 நாள் இரு, இங்க 2 நாள் இரு, இங்க 2 நாள். அப்படியே சுத்தி வந்து அவங்க போற வழியில எங்கேயாவது ஒரு கல்லு நெல்லு முட்டுக்கிட்டு இருந்தா அங்கே உட்காந்து அழுது செத்துருப்பாங்க. இதான் மனித இயல்பு. ஆக இவைகள் எல்லாமே மாயை, மாயை, மாயை தான் சொல்றாரு. நீ என்னதான் உனக்கு சொத்து இருந்தாலும் சீக்கிரம் சாப்பிடுவான். சொத்து இருக்கிறவங்க இடத்துல சீக்கிரம் சாப்பிடுவான். சொத்து இல்லைன்னா கூட இருந்துட்டு போட்டு விட்டுருவான். அவ்வளவு வேதனை தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்பவே சாலமோன் இதை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். யார் படிக்கிறோம்? எத்தனை பேர் படிச்சதை கடைபிடிக்கிறோம்? யோசித்து பார்க்கணும். ஆக இந்த ஜீவியத்தை வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரே ஒரு மன ஆறுதலை தருகிறார். அதுதான் ஏற்ற துணை. அது ஆணாக பெண்ணாக. ஒரு பெண் வயோதிப காலத்தில் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது மனசு கொடுத்து வாழ்ந்துருவாங்க. ஆனால் அதாவது ஒரு ஆணால் வாழ முடியும். ஒரு பெண்ணுடைய உதவி இல்லாமல் ஒரு ஆண் வாழவே முடியாது. நல்லா புரியுதா? ஒரு பெண்ணுடைய உதவி இல்லாமல் ஒரு ஆணால் வாழவே முடியாது. ஆனால் ஒரு ஆணுடைய உதவி இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ்ந்து விட முடியும். உங்க இடத்துல உங்க கணவன் இருந்திருந்தால் இன்னும் உயிரா இருந்திருக்க மாட்டார். ஒரு மனைவி இல்லாமல் ஒரு கணவனால் இருக்க முடியாது. அதனால தேவன் கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கை, சூரியனுக்கு கீழே வாழ்கிற வாழ்க்கை அற்பமான ஒரு வாழ்க்கை. வேதனை தான் மிச்சம், கஷ்டம் தான் மிச்சம். கூட்டி கீட்டி கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே தேராது. என்னத்தை செஞ்ச, எதை பண்ணா என்ன சார், ஒண்ணு வேஸ்ட். கடைசி நேரத்தில் தெரியும் கல்யாணம் பண்ணது வேஸ்ட். அப்புறம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பிள்ளைங்க பெற்றதும் வேஸ்ட். 10 பைசா 5 பைசா 10 ரூபா 5 ரூபான்னு சொல்லிட்டு டீ கூட குடிக்காம சோறு கூட சாப்பிடாம சேர்த்து ஒரு வீடு கட்டுறது வேஸ்ட். கடைசி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க, வெளியே போவாங்க. எல்லாமே மாயை, மாயை, மாயை. மனதுக்கு சஞ்சலம். இதான் உலகியல்.
இதுல ஒரே ஒரு ஆறுதல், தேவன் உனக்கு தந்திருக்கிற துணையோடு நீ கொஞ்சம் இளைப்பாறுகிறாய், ஒரு ஆறுதல் அடைகிறாய், ஒரு மகிழ்ச்சி அடைகிறாய். இது ஒன்னே ஒன்றுதான் என்று அருமையான வேத வாக்கியம் நமக்கு சொல்லுங்கள். அருமையான கருத்துடைய பிள்ளைகள் சோதரம் எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? கடன் கண்டிப்பா கொடுக்கணும். என்கிறதை உணர்ந்து இந்த மாயையான காலத்தை வாழ்வ அர்த்தத்தோடு கர்த்தருக்கு பயந்து வாழ்வதற்கு தேவன் திருவத்தாருக்கும் தங்களை பூஜை. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்திலாக எங்களை தாழ்த்துகிறோம். நிறைய விஷயத்தில் நாங்கள் இந்த சாலமோன் போல நாங்கள் வாழல. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இல்லை. ஆனாலும் இந்த சொற்ப காலத்திலேயே நாங்கள் சாலமோனை போல வெறுத்து பேசுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இந்த உலக வாழ்வு அப்படி இருக்கிறது. நாங்கள் எதற்காக பிரயாசப்படுகிறோமோ, யாருக்காக நாங்கள் வேதனை அடைகிறோமோ, பிரயாசப்படுகிறோமோ, இந்த மரத்துல நல்ல கனிகள் தரும் என்று சொல்லி அந்த மரத்தை வளர்க்கிறோமோ, பாதுகாக்கிறோமோ, அதில் ஒரு கனியும் இல்லை என்று அறியும் போது எவ்வளவு வேதனை அடையும். அது எவ்வளவு ஏமாற்றமாக இருக்கிறது, எவ்வளவு கஷ்டம் நிறைந்ததாக இருக்கிறது. எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்வதற்கு உதவி செய்யும். ஒரு நாளும் ஆணவத்தோடு செயல்படாமல், அகங்காரத்தோடு செயல்படாமல், அர்த்தத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தான். எங்கள் தேவனுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும், எங்கள் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும் ஆசீர்வாதம். தொடர்ந்து இந்த உபவாச காலங்களை நாங்கள் கடந்து வர உதவி செய்யும். எல்லா புதிய சோதனைகளும் உமக்கே செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளங்களை பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களை மறவார். அல்லேலூயா.